வருமுன் காப்பதுதான் அறிவாளி. வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை காப்பாற்றணும். அது பதவியாக இருக்கட்டும், நல்ல சூழ்நிலைகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அதுதான் முக்கியம். வந்த பின் கணக்கு போட்டோம்னா மிஞ்சாது. வந்த பின் கணக்கு போடக்கூடாது. கணக்கு போடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. கணக்கு போட்டு வாழ தெரிய வேண்டும் என் அன்பான துளாராசி அன்பர்களே. எல்லாரும் ராசியக்காரவங்களை விட இந்த துலா மாசத்துல துளாராசிக்காரவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். தாராள கையே தலைமாட்டில் வைய அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும். ஆமாம், நீங்கள் தாராள கையாக இருந்தீங்கன்னா தலைமாட்டில் பணத்தை சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்கணும். தலகாணியில் வைக்கணும். அப்புறமா இல்லைன்னா தலகாணியை கூட தூக்கின்னு போடுவான். தாராள கையினா தலைமாட்டில் வெறும் கையை அப்படி வச்சுட்டு தூங்க வேண்டியது தான். நம்மளை வச்சு இன்னொருத்தன் பணக்காரன் ஆகிடுவான். நம்மளை வச்சு இன்னொருத்தன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். நம்மளை வச்சு அவன் டாட்டா பிர்லாவாகிடுவான். நீங்கள் டெர்லாவாகிடுவீங்க. ஒரு செவுத்தில் ஓட்டை போடுறோம். செவுத்தில் ஓட்டை போட்டால் என்ன நடக்கும்? ஓட்டையை இன்னொரு இது வச்சு மூடுவாங்க. அப்புறமா அந்த ஆணியை வச்சு டைட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டை போட்ட மாதிரி தெரியாது. இப்படி தான் உள்குத்து தான் நிறைய இருக்கும் இந்த துளாராசி வாழ்க்கையில். எல்லாம் வெளியிலையும் சொல்ல முடியாது. மனசார ஒரு விஷயத்தை துளாராசி செஞ்சாங்களான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். பொறுத்துக்கிட்டு செய்கிறது தான் நிறைய வேலை. ஏதாவது ஒரு காலம் மாறாதா? ஏதாவது ஒரு நமக்கு ஒரு மணி அடிக்காதா? சத்தம் கேட்குது. ஓ, பள்ளி கேட்குது, அடிக்கும். இந்த பள்ளி விழுந்தது உங்களுக்கு கேட்குதா? கேட்டிருக்கும். ஒத்து கவனிங்க. அப்போ ஏதோ ஒன்று அடிக்க போகுது. துளாராசிக்கு நல்ல காலம். இந்த துளாராசிக்கு நல்ல காலம்ங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த துலா மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் வீட்டில் நீசமாயிருப்பார். ஆல்ரெடி நம்ம கண்ணில் பல பேர் மண்ணை தூவிடுவான். அதில் இந்த மாதத்தில் ரொம்ப பேர் தூவிடுவான். எதுக்கெல்லாம் அடிக்குது இந்த கவுளி? இப்போ அடிக்குது. சரி, உத்தரவு ஏற்றுப்போம். நம்மளை அலாட் தானே பண்ணுது. நம்மளை அலாட் பண்ணுறார் கடவுள். அப்படி தான் நம்பணும். எப்படின்னா, அவன் கண்ணில் மண்ணை போடுறான்னு தெரிஞ்சு கண்ணை முடிக்கிறோம். இப்போ கண்ணை திறந்துட்டு இருக்கும்போதே மண் அடிக்க போகிறான். அப்போ ரொம்ப அலாட்டாக இருக்கணுமேப்பா. எஸ், இந்த மாதத்தில் துளாராசிக்காரர்கள் உறவுகளாலும் நண்பர்களாலும் தெரிந்தவர்களாலும் மிகவும் அலாட்டாக இருங்க. இல்லைன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் பிடிக்காமல் செய்கிற மாதிரி இருக்கும். பிடிச்சது மாதிரி நடிச்சுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நடிப்பே உலகம் அப்படிங்கிறத பயன்படுத்திப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் மட்டும்தான் நடிப்பீங்க. மற்றவங்க எல்லாரும் உங்களை அழகாக ஏமாற்றுவாங்க. அன்பான வார்த்தைகள் சொல்கிறதையோ ஆசையான வார்த்தைகள் சொல்கிறதையோ நீங்கள் நம்ப வேண்டாம் என் உறவுகளே. இந்த துலா மாசத்தில் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. ஆனால் சொன்னேன், விழிப்புணர்வோடு இருங்கன்னும் போது கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கும்போது தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? கண்ணில் மண்ணவாரியும் போட்டுருவான். அதுலேயும் பார்வையில் திறந்துக்கிட்டு இருக்கணும். சில பேர் இப்படி தான் விழிப்புணர்வாக இருக்கேன்னு ஏமாந்துருவான். ஒரு எவனோ ஒருத்தவன் ஏமாற்ற போகிறான்னு ஏமாத்துறவன்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? அவன் இந்த ஊரில் இருக்கிறான், பூரா பயில ஏமாற்ற பயிலாம், அவங்க பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். இவன் தான் அந்த ஏமாத்துக்காரனுக்கே வித்தை சொல்லி கொடுத்தவனாக இருப்பான். இப்படி தான் பல நேரங்களில் ஏமாறுறது. இது என்ன நமக்கு என்ன பழக்கம் புதுசான்னு கேட்குறீங்களா? பழசு. துளாராசி ஏமாற்றம் நிறையா தான்.
அதில் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க துளாராசிக்காரர்களே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களை ஏமாற்றிட்டு ஒரு பையில நல்லா இருக்க முடியாது. உங்களை ஏமாற்றிட்டு ஒரு பையில நல்லா இருக்க முடியாது. அவன் திருப்பி எவன் ஏமாற்றிட்டு போகிறானோ அவன் திருப்பி உங்ககிட்ட நாடி வருவான், உங்கள் உதவியை தேடி வருவான். நீங்கள் மீண்டும் அவனுக்கு நீங்கள் தான் வழிகாட்டுற மாதிரி இருக்கும். அதாவது துளாராசிக்காரவங்களை ஏமாத்தினா 7 ஜென்ம பாவம். ஏன்னா வெள்ளேந்திங்க, துளாராசிக்காரர்கள் வெள்ளேந்தின்னு சொல்லுவாங்க. வெள்ளேந்தினா என்ன? மனசு வெள்ளை. என்ன ஒன்றே ஒன்று, எல்லாம் நல்லா இருக்கணும், சரியாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும், நம்மளை யாரும் தப்பாக பேசிடக்கூடாது. இப்படி நல்ல உயர்ந்த தத்துவம், உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பேரால் குடைச்சல்கள் ஏற்படும். விருப்பம் இல்லாமல் நாம் வாழ்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுத்து வாழுங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை ரொம்ப கும்பிடுங்க. கந்த சஷ்டி கவசம் நிறைய படிங்க. இந்த காலகட்டம், இந்த ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி கவசம் நிறைய படிங்க. கொஞ்சம் வெள்ளம், ஆறுகளில் உடைப்பு, வெள்ளம் ஏற்படும், மழை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இயற்கையோடு விளையாடாதீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு அதுக்கு பேர். நீங்கள் ஒன்றே விளையாடாதீங்க, நாங்கள் எங்கே போய் விளையாட போகிறோம் அப்படிலாம் கேள்வி கேட்பீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தால் ரொம்ப சிரமமாயிடும். நாம் எப்போ வழிக்கு விழுவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் வேறு இந்த நேரத்தில் யார்ட்டையாவது நான் உனக்கு இத்தனை மணிக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன், நான் இத்தனை நாளில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மற்றவங்களாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. லபோ தீபோ நம்ம அடிச்சுக்கின்னு கிடக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாமல் வாக்குறுதியெல்லாம் விட்டு யாருக்கிட்டையும் ஒன்று நல்ல பேர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நாட்டில் தெரிஞ்சுங்க. உங்கள் மனசாட்சிக்கிட்ட முதல்ல நல்ல பேர் வாங்குங்க. அது எப்போ தெரியுமா உங்கள் மனசாட்சி நல்ல பேர் உங்களுக்கு சொல்லும்? நீங்கள் அழாத போது, நீங்கள் சிரிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல பேர் அது கொடுக்கும். நீங்கள் சிரித்து எத்தனை நாள் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அழாமல் இருந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். துளாராசி பிள்ளைகளா, எல்லாருக்காகவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்காக வாழ வேணாமா? இந்த மாதத்துலையாவது ஒரு சபதம் எடுப்போம். அதனால தான் இந்த இயற்கை சீற்றத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வண்டி, அதாவது தனக்கு குடம் இருக்காது, தான் மழையில் நினைஞ்சிட்டு போய் தனக்கு தேவைப்படுறவங்களுக்கு குடை பிடிப்போம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள். இந்த தப்பை இந்த மாதம் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ஜுரத்தில் போய் படுத்துருவீங்க. ஃபீவர், ஜுரம் வர கேஸில் இந்த மாதம் நிறைய பார்த்தீங்கன்னா லங்ஸு, ஜுரம், இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆஸ்பத்திரி அட்டன் பண்ண வேண்டிய விஷயங்களில் துளாராசி ஃபஸ்ட்டில் நிற்கிது. பார்த்துருங்க. பயமுறுத்துறேனா? நான் பயமுறுத்துகிற பிள்ளைகளா? இது உங்களுக்காக பண்ணால் கூட நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன். சரி, பிள்ளைங்க ஏதோ உங்களுக்காக நீங்கள் அலைஞ்சிங்க, அதனால் மழையில் நின்னீங்க, ஜுரம் வந்தது, போய் ஆஸ்பத்திரியில் இருக்கீங்கன்னு. யாருக்கோ ஜலதோஷம் பிடிக்கக்கூடாது நீங்கள் நினச்சி போகிறத பார்த்து நான் வருத்தப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. இது நீங்கள் பார்த்து வருத்தப்படுங்க, அவ்வளோதான். நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்தில் மகாலட்சுமியையும் பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி பணத்தை கொடுப்பா, அந்த பணத்தை உங்களுக்கு செலவு பண்ணிங்க. பிள்ளையார் நல்ல ஞானத்தை கொடுப்பார். கந்த சஷ்டி கவசம் படிங்க, பிழை இல்லாமல் படிங்க. கந்த சஷ்டி கவசம் எப்படி படிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கடகடன்னு படிக்கக்கூடாது, பொறுமையாக படிக்கணும். ரொம்ப பொறுமையாக அழுத்தம் திருத்தமாக படிக்கணும். கந்த சஷ்டி கவசத்தை அழுத்தம் திருத்தமாக படித்தாதான் பலன் கிடைக்கும். அதனால் படிங்க. துளாராசிக்கு நல்ல நேரம். கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை உணர்த்த போகிறார். இந்த உலகம் யார், இந்த மனுஷங்க யார், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களை உணர்த்த போகிறார். கடவுள் உணர்த்துவதை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் இது. பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தினால் நல்லது நடக்கப் போகுது துளாராசி. வாழ்த்துக்கள்.